வணக்கம் நண்பர்களே. தமிழ் ஏஐ சேனலில் இன்று நாம் காணவிருப்பது மிஷின் லேர்னிங். இந்த வீடியோவை காண்பதற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் கோவிந்த்குமார். நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர். இந்த மிஷின் லேர்னிங் என்ற வார்த்தையை நாம் இயந்திர வழி கற்றல் என்று கூறுகிறோம். உண்மையாக பார்த்தீர்களேயானால் இயந்திர வழி கற்றல் என்பது மிஷின் லேர்னிங் என்ற வார்த்தையை அப்படியே மொழிபெயர்த்தால் இயந்திர வழி கற்றல் என்று நாம் கூறலாம். ஆனால் உண்மையாக நாம் பார்த்தோமேயானால் மிஷின் லேர்னிங்கில் கணினி சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு கூட சொல்ல மாட்டேன், சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் இந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் பற்றி நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? அந்த அமைப்பு அறிதல் பேட்டர்ன் ரெகக்னிஷனை தன்னால் கற்றுக்கிட்டு ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான பேட்டர்ன் வரப்போகுதுன்ட்டு சாஃப்ட்வேர் சொல்லுது. அதுதான் மிஷின் லேர்னிங். இது ஒரு விதமான தனக்குத்தானே வேறு யாரும் கூறாமல், இதுதான் பேட்டர்ன் என்று வேறு யாரும் கூறாமல் சாஃப்ட்வேரே கற்றுக்கொள்கிறது. பழைய டேட்டா பாயிண்ட்ஸ்களை பயன்படுத்தி சாஃப்ட்வேரை கற்றுக்கொள்கிறது. அதற்கு பெயர் தான் மிஷின் லேர்னிங். அதனால்தான் மிஷின் லேர்னிங்கை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுகிறோம். யாரும் கூறாமல் சாஃப்ட்வேரே அந்த அமைப்பை அறிந்து கொள்கின்றது. பேட்டர்ன் ரெகக்னிஷன் எப்படி நடக்குது? நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். பேட்டர்ன் இருந்திருக்குன்னா இந்த பேட்டர்ன் நம்மளோட வாழ்க்கை முறையில் இருக்கு. நம்ம போடுற ஷர்ட்ல கூட ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதே மாதிரி பேட்டர்ன் ஏதாவது ஒரு டேட்டால இருந்ததுன்னா இதுதான் பேட்டர்ன், இப்படி இருந்தால் இந்த மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு யாரும் சொல்ல தேவையில்லை. சாஃப்ட்வேரே கற்றுக்குது, யாரும் கூறாமல். அதனால்தான் இதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுகிறோம். ஓகே, இது ஒரு நுண்ணறிவியல், இது ஒரு நுண்ணறிவு இல்லையா? அந்த நுண்ணறிவை அது மனுஷங்களுக்கு தான் இருக்கு. அந்த நுண்ணறிவு இப்போ ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் மேலே போகுது கீழே வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த பகுத்து ஆராயிற நுண்ணறிவை சாஃப்ட்வேர் பெறதுனால தான் இதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னே நம்ம சொல்கிறோம். புரியுங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல், அதோட ஒரு சப்செட் மிஷின் லேர்னிங்னு கூறுவாங்க. இதை விட அட்வான்ஸ்டு டீப் லேர்னிங். அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மிஷின் லேர்னிங் பற்றி நம்ம பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர், இது ஹார்ட்வேர் கூட இல்லை, சாஃப்ட்வேரே டேட்டா பாயிண்ட்ஸை அனலைஸ் பண்ணி அதுவே கற்றுக்குது என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குன்ட்டு. ஓகே, அந்த பேட்டர்னை கற்றுக்குச்சுன்னா ஃப்யூச்சரில் எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்க போகுது, எந்த மாதிரி டேட்டா வரப்போகுது அப்படின்னு கணினியால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், சாஃப்ட்வேரால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுதான் மிஷின் லேர்னிங். புரியுதுங்களா? இன்னொரு பாயிண்ட், மிஷின் லேர்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வென் டயக்ராம் நான் போட்டிருக்கேன், அதோட இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இது ஒரு இன்டர்செக்ஷன் இல்லைங்களா? மிஷின் லேர்னிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸோட இன்டர்செக்ஷனில் இருக்கு. டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரியணும், அந்த துறையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு இருந்தால் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஆனால் மிஷின் லேர்னிங்க்கு மேத்தமெட்டிக்ஸ், கணிதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேட்டர்ன் நம்ம சொல்கிறோம்ல, இந்த அமைப்பு அறிதல் பேட்டர்ன் ரெகக்னிஷன், அந்த அமைப்பை கணினி சாஃப்ட்வேர் எப்படி கண்டுபிடிக்குது? அதை கண்டுபிடிக்கிறதே கணிதத்தின் வாயிலாகத்தான் கண்டுபிடிக்குது. கணிதம் இல்லை என்றால் மிஷின் லேர்னிங் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இல்லை. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆராய்ச்சியாளனாக எனக்கு இதில் எந்த விதமான ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. மேத்தமெட்டிக்ஸ் தான் ஃபவுண்டேஷன். இன்ஃபேக்ட் இப்போ யாராவது ஒருத்தர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு சாஃப்ட்வேர் தெரியணும், கணிதமும் தெரிஞ்சிடும். ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? கணிதம்னா நான் ஒரு தியரட்டிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் சொல்ல மாட்டேன், நான் அது அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவேன். அந்த கணிதத்தை எப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது, அந்த அறிவு தான் தேவை. அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
அது கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்து தான் மிஷின் லேர்னிங் என்ற ஒரு டிசிப்ளின் உருவாகுது. புரியுதுங்களா? நான் இன்னொரு ஒரு விளக்கத்தையும் நான் கொடுக்க விரும்புகிறேன். மிஷின் லேர்னிங்கில் இது டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் நம்ம சொல்லுவோம். மிஷின் லேர்னிங் அது ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் இன்புட்டை கொடுக்குறீங்க, கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட் வரப்போகுது. அதுக்கான ப்ரோக்ராமை நீங்கள் ஃபீட் பண்ணிட போகிறீங்க. இன்புட் இருக்கு, கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறீங்க, அவுட்புட் வரப்போகுது. ஆனால் மிஷின் லேர்னிங்கில் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் மாற்றப்படுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்புட், டேட்டான்றது இன்புட். ஓகே, இன்புட் நம்ம கொடுக்குறோம், எந்த மாதிரியான அவுட்புட் நமக்கு தேவைன்றதையும் நம்ம சொல்கிறோம். ஏன்னா சாஃப்ட்வேர் நிறைய பேட்டர்னை அந்த டேட்டாவில் நம்ம கொடுக்குற டேட்டாலேருந்து கண்டுபிடிச்சிக்கும். ஆனால் எந்த மாதிரியான பேட்டர்ன் நமக்கு தேவைன்ற ஒரு குறிப்பை ஓகே நம்ம அவுட்புட் என்ன மாதிரியான அவுட்புட் நமக்கு தேவைன்றதையும் முதல்லயே சொல்லிடுறோம். இது ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும். அந்த குறிப்பை நம்ம சொன்னாதான் இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், ஏன்னா இந்த மாதிரியான அவுட்புட் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா. அந்த குறிப்பை பயன்படுத்தி சாஃப்ட்வேர் எந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு போய் கண்டுபிடிக்கும். ஸோ அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் மிஷின் லேர்னிங்கோட உண்மையான அவுட்புட். புரியுது? இந்த உதாரணத்தை நான் முன்னாடி ஒரு வீடியோலயே ஷேர் பண்ணியிருக்கேன். இது மழை அளவு, விளைச்சல், இந்த 2 பேராமீட்டர்ஸையும் நம்ம ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்கிற வருடங்களில் அதற்கடுத்த வருடங்களிலும் விளைச்சல் நன்றாக இருக்கின்றது. இதற்கு பல காரணிகளை நம்ம சொல்லலாம். இதில் ஒரே ஒரு காரணியை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு 40 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இதை நம்ம ஒரு கிராஃப் போட்டாலே நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது, எந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குன்ட்டு. இதே ஒரு 4 லட்சம், இதே ஒரு 10 லட்சம் டேட்டா பாயிண்ட்ஸ்னா நம்மளால் அது பண்ண முடியாது. அதை சாஃப்ட்வேர் பண்ணும். புரியுதுங்களா? இந்த ஏற்ற இறக்கங்களை நம்ம சொல்ல தேவையில்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரே, அதாவது சாஃப்ட்வேரே, ஓகே, கம்ப்யூட்டர்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா கம்ப்யூட்டர்னா ஆக்சுவலி ஹார்ட்வேர். இது நம்ம சாஃப்ட்வேரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேரே கண்டுபிடிக்குது எந்த மாதிரியான பேட்டர்ன் டேட்டா பாயிண்ட்ஸில் இருக்குன்ட்டு. யாரும் சொல்லாமல் ஒரே ஒரு குறிப்பை தான் நம்ம சொல்கிறோம், எந்த மாதிரியான அவுட்புட் எதிர்பார்க்கின்றோம் அப்படின்ற அந்த ஒரு குறிப்பை மாத்திரம் வச்சுட்டு சாஃப்ட்வேர் எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது, எந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிக்குது. ஓகே, உங்களுக்கு மிஷின் லேர்னிங்னா என்னென்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் சம் இட் அப். மிஷின் லேர்னிங் என்றால் கணினி, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இல்லை, சாஃப்ட்வேரே என்ன அமைப்பு இருக்குது, டேட்டாவில் என்ன அமைப்பு இருக்குன்னு அதுவே கற்றுண்டு ஃப்யூச்சரில் எந்த மாதிரியான அமைப்பு இருக்க போகுதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம மிஷின் லேர்னிங்னு சொல்கிறோம். சாஃப்ட்வேர் நம்ம சொல்லாமலே நம்ம ஒரு குறிப்பை கொடுக்குறோம், எந்த மாதிரி அவுட்புட் தேவைன்ட்டு. அந்த குறிப்பை பயன்படுத்தி பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுது பாஸ்ட் டேட்டாவில், ஃப்யூச்சரில் எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்க போதுன்னு சொல்லுது. இந்த ப்ராசஸை பயன்படுத்தி தான் பல பிரச்சனைகளை நம்ம இப்போ சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். டிசீஸ் ப்ரிடிக்ஷன் ஆகட்டும், ஒருவருக்கு ஒரு நோய் வருமா என்று கூறுவதை கண்டுபிடிப்பதற்கும் இந்த ப்ராசஸை தான் நாம் ஃபாலோ செய்கின்றோம். இந்த ப்ராசஸை தான் நம்ம பயன்படுத்துகின்றோம். மேலும் ஒரு வீடியோவை உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.